ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர், பப்ளிக் கொஷின் பேப்பர். ஸோ பப்ளிக் பொறுத்தளவுக்கு நீங்கள் அக்கௌண்டன்சி டைம் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எழுத போகிற ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் இதுதான், அக்கௌண்டன்சிக்கு. ஸோ அக்கௌண்டன்சி பொறுத்தளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு நான் அதில் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 1 மார்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 20க்கு 18 வந்து ஷியோராக புக் பேக்கு. ஸோ அந்த 2 வந்து உங்களுக்கு புக்கின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் எங்கெங்கேருந்து வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அக்கௌண்டன்சி ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஷின் பேப்பர் முடிச்சுட்டு 2.5 ஹவர்ஸில் நீங்கள் முடிச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சென்டம் எடுத்துடலாம். நான் எப்படி சொல்கிறேன்னா, ஸோ உங்களுக்கு 2.5 ஹவர்ஸில் முடிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் ஷீட்லாம் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, ஸோ எதாவது மிஸ்டேக் ஆயிருக்கா, நீங்கள் இதெல்லாம் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். உங்களுக்கு எங்கேயுமே மிஸ்டேக் வராது. ஸோ அதே மாதிரி நீங்கள் 3 ஹவர்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஷியோராக சென்டம் வராது. நான் ஷியோராக சொல்கிறேன், 100% உங்களுக்கு சென்டமே வராது. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கேயுமே கோத்ரூ பண்ணியிருக்க மாட்டீங்க. எங்கேயாவது உங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களுக்கு மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் சென்டம் எடுத்திங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் உங்கள் பேப்பரை 3 பேர் செக் பண்ணுவாங்க. ஸோ சும்மா உங்களுக்கு சென்டம் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அங்கே 1 மார்க் உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க, 99. ஸோ 99க்கும் சென்டமுக்கும் உங்களுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 99 வந்துச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ 1 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் 18 தான் வரும். மீதி 2 வந்து உங்களுக்கு டூ இன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லெசன்லேயும் டூ இன் இருக்கும். 14th லெசன்லாம் நிறைய டூ இன் இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய வந்து இந்த புக் பேக்கில் எப்படி சொல்கிறது, டியூ டேட்லாம் இருக்கும். ஸோ 6th சாப்டரில் ஸோ அந்த டியூ டேட்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த கேப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. டிப்ரிசியேஷன் இஸ் காஸ்ட் பை. ஸோ அக்கௌண்டன்சி பொறுத்தளவுக்கு இந்த ஆல் தி அபவ் வருதுல்ல, ஆல் தி அபவ் முடிஞ்ச அளவுக்கு ஆல் தி அபவே போட பாருங்கள். புக்கின் வந்துச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா ஆல் தி அபவ் தான் அக்கௌண்டன்சியில் வந்து ஷியோராக நீங்கள் நம்பி போடலாம். ஸோ ஆல் தி அபவ்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆல் தி அபவ் தான் இருக்கும். ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி த இன்கரெக்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கெலாம் ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்டன்சி பொறுத்து சொல்லிட்டு இருக்கும்போது நான் நிறையா வரும்போது இன்னும் நிறையா ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அக்கௌண்டன்சிக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி மைட் பி நீங்கள் 14th சாப்டர் பேட் டெட்ஸ் இருக்கும். ஸோ 13th சாப்டர் பேட் டெட்ஸ். அது பேட் டெட்ஸ்க்கான உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் பேட் டெட்ஸ், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது கேட்குற சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 6th சாப்டரில் சப்சிடரி புக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சப்சிடரி புக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த டியூ டேட் அது கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இல்லாட்டி பேங்க் ரீகன்சிலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த பேங்க் ரீகன்சிலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது கான்செப்ட்ஸுவலாக படித்தா தான் எல்லாருக்குமே அந்த சாப்டர் வந்து படிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட் ஷோஸ் 17th வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 17th நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 18th பார்க்குறீங்க, ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இஸ் சேம். ஸோ அதுவும் நான் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு 8th சாப்டர்லேருந்து வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் ஏதாவது டூ இன் ஒர்க்காக நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சாப்டர் வந்து யாருமே பெருசாக படிக்க மாட்டாங்க. ஏன்னா அது தியரியாக இருக்கும் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் ஏதாவது டூ இன் ஒர்க்கா, அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் சம்ஸ் வந்து உங்களுக்கு புக்கின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கம்பல்சரியில். ஸோ நான் அதான் சொல்லிகிட்ருக்கேன். அதை தாண்டி உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் நீங்கள் என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு 6 சாப்டர் வந்து அக்கௌண்டன்ஸில் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க 30ல் உங்களுக்கு 25 உங்களுக்கு வந்து 5 தான் சம்ஸ் வரும். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, 5 சம்ஸில் 4 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 5வது சம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா கம்பல்சரி. ஸோ நீங்கள் வந்து 7 அட்டன் பண்ணணும். ஸோ 7 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 தியரி, 5 சம்ஸு. அந்த 5 சம்ஸில் உங்களுக்கு ஒரு சம் என்னன்னே தெரியாது. ஸோ 4 சம்ஸு, மீதி 3 அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ கம்பல்சரி எப்படியும் அட்டன் பண்ணி தான் ஆகணும் 5. ஸோ மீதி 2 தியரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிங்க. ஸோ உங்களுக்கு 14 இருக்கும். 14 சாப்டரில் நீங்கள் 6 சாப்டர் தியரி நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 சாப்டர் வந்து நீங்கள் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துடும். ஸோ இந்த பர்ச்சேஸ் எரர் ஸ்பாட்டிங் பார்க்குறீங்க, எரர் ஸ்பாட்டிங்கில் ஒன் சைடு எரர்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒன் சைடு எரர் மீன்ஸ் நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி. ஸோ ஜேர்னல்னால் அது வந்து டபுள் சைடு எரர். ஸோ 28 பார்க்குறீங்க, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்பவுமே ஈஸி. ஸோ இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டியூ டேட் பார்க்குறீங்க. டியூ டேட் வந்து நான் எல்லா கொஷின் பேப்பர்லையுமே பார்க்குறேன். அந்த விச் ஃபார்முலா இஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட் annuity ஃபேக்டர்.
ஸோ ஆன்யூட்டி ஃபேக்டர் ஐ திங்க் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரில. நான் உங்கள் கம்பல்சரிக்குனே ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். 31 டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்லிட்டு இருந்தேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐ திங்க் உங்களுக்கு அக்கௌண்டன்சிக்கு 20 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதேமாதிரி 32 பார்க்குறீங்க. சேஞ்ச் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்டு பர்சனல். ஸோ அதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் எனி 3 ப்ரொசீஜர் ஃபார் பேலன்சிங் லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ அந்த லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் இந்த ரெண்டுலேருந்து வந்து உங்களுக்கு 3 மார்க் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா ட்ரையல் பேலன்ஸில் பெருசாக உங்களுக்கு 3 மார்க் இருக்காது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். 34 பார்க்குறீங்க. ஜேர்னலைஸ். ஸோ இந்த மாதிரி ஜேர்னலைஸ்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு வந்து டைம் சேவிங். ஸோ டிப்ரிசியேஷன் பார்க்குறீங்க. 40 என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ட்ரையல் பேலன்ஸ்லாம் இப்படி வந்தால் நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டைம் சேவிங். ஏன்னா நீங்கள் எது டெபிட்டு கிரெடிட்னு போட்டு ஸோ நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த ரவுண்டாக இருக்கிறதுக்கெலாம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிம்பிள் கேஷ் புக். ஸோ நான் 5 மார்க்கில் உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லணும். ஸோ அதை நான் வரும்போது சொல்கிறேன். அக்கௌண்டன்சி பொறுத்தளவுக்கு மற்றது உங்களுக்கு பெருசாக எதுவும் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு பெருசாக எங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ ஆனால் வந்து சம்டைம்ஸ் அந்த ஒரு 5 மார்க்கில் வந்து ஒரு புக்கிங் கேட்குறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் நல்லா ப்ரிப்பேராக போங்க. அது புக்கிங் எதுலேருந்து கேட்பாங்கன்னா இந்த ஜேர்னல் லெட்ஜர் கலந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க. ஏதோ ஒரு என்ட்ரி வந்து டிஃபிகல்ட்டாக கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஜேர்னல் லெட்ஜரில் வந்து ஏதாவது ஒன்று ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியமும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியம் மாற்றி வரதுனால கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணி இந்த வீடியோ பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக். ஸோ இதுலேருந்து ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வாட் இஸ் பேட் டெட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரியே கம்பல்சரியில் வந்திருக்கு. அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ 5 மார்க்ஸும் உங்களுக்கு ஒரு கீ. ஏன் எப்படி சொல்கிறேன்னா 90 மார்க்ஸில் 35 மார்க்ஸ் 5 மார்க். 5 மார்க் மட்டும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா பாஸும் ஆயிடலாம். 1 மார்க் எழுதுனா 55 மார்க்ஸு. ஸோ அதே மாதிரி 2 மார்க் ஓரளவுக்கு எழுதுனா கூட ஒரு 65. அதே மாதிரி 3 மார்க் ஓரளவுக்கு அட்டன் பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக அக்கௌண்டன்ஸில் 80 மார்க் எடுத்துடலாம். ஸோ அந்த 80 மார்க் நீங்கள் எடுக்கிறது ரொம்பவுமே ஈஸி. அதே மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஷோ டேரக்ட் லெட்ஜர்னு கேட்டால் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி த ஃபாலோயிங் எரர்ஸ் அந்த ப்ரிப்பேர் ஆஃப் அந்த ட்ரையல் பேலன்ஸ் வரும்போது ஸோ ஐ திங்க் நீங்கள் லெட்ஜர் அட்டன் பண்ணுறது மோர் பெட்டர். ஏன்னா நீங்கள் அந்த ட்ரையல் பேலன்ஸ் நீங்கள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடும்போது மைட் பி எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் வந்து ஏதாவது ஒரு ஜேர்னல் தப்பாக போகலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சேல்ஸ் புக்கும் பர்ச்சேஸ் புக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் 5 மார்க்கில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு 7th சாப்டரில் வந்து கேஷ் புக்ஸ் இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் கேஷ் புக், 3 காலம் கேஷ் புக். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு 5 மார்க்கில் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ரெண்டும் தான் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் 2 காலம் கேஷ் புக் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. பெட்டி கேஷ் புக் 5 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து 3 கேஷ் புக், அதே மாதிரி சிங்கிள் கேஷ் புக், அதே பெட்டி கேஷ் புக். ஸோ பெட்டி கேஷ் புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ திங்க் இதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தால் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நெசசரி சப்சிடரி புக்ஸ். ஸோ இப்படி வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரியே 3 காலம் வந்திருக்கு பாருங்கள். 3 காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி உங்களுக்கு அதில் வந்து அந்த டபுள் என்ட்ரி வரும். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ கான்ட்ரா என்ட்ரி அது பேர். ஸோ கான்ட்ரா என்ட்ரினா உங்களுக்கு 2 இடத்துலையுமே வரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கேல்குலேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இது தரவா தெரியல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து அந்த சப்சிடரி புக்ஸ் போட்டு மார்க் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அந்த சப்சிடரி புக்ஸ்லேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ 11th அக்கௌண்டன்சி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கான்செப்ஷுவலாக படிங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பெட்டி கேஷ் புக். ஸோ நான் சொன்னதே தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக 85 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே எடுக்கணும், எனக்கு இன்னும் நிறையா டவுட்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட மறக்காமல் வாட்ஸ்அப்பில் பர்சனலாகவும் கேட்கலாம், குரூப்லேயும் கேட்கலாம், இல்லை கமெண்ட்லேயும் கேட்கலாம். நான் ஷியராக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க நெசசரி என்ட்ரி. ஸோ இது வந்து ஐ திங்க் 13th சாப்டர்னு நினைக்கிறேன். ஸோ 13th சாப்டரும் ஐ திங்க் நீங்கள் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஸோ ஏவில் வந்து உங்களுக்கு பெருசாக மிஸ்டேக் வராது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் வரும்னு. ஸோ அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் சேர்ந்துருங்க. ஸோ அக்கௌண்டன்சிக்கு வந்து
நீங்கள் 1 மார்க் வேணும்னா என்கிட்ட பர்சனலாக நீங்கள் கேட்கலாம், இல்லைனா நீங்கள் சேனல்லையும் கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன் 1 மார்க்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. உங்கள் எக்ஸாமுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் போனோன்னே நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, ரிலாக்ஸ் பண்ணிங்க. ஒரு ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் பார்த்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.